கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டினா யாருக்கு ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்கன்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது தான் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது. அப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னா யாரு அப்படின்னா, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் பார்லிமெண்டா இருந்தாங்க அப்படின்னா ராஜ்யசபா லோக்சபா எம்பில இருந்து சில எம்பிஸை வந்து செலக்ட் பண்ணி பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ணி இவங்கள கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. அப்போ லோக்சபா ராஜ்யசபா மட்டும்தான் பார்த்தா அப்படி கிடையாது. வெளியிருந்து யாரையோ கூட வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரா ஜாயின் பண்ண வச்சுட்டு 6 மாசத்துக்குள்ள அவர் என்ன பண்ணணும்னா எம்பியா ஆகணும். அப்படி ஆனா மட்டும்தான் அவரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரா இருப்பாரு. ஆக மொத்தம் ராஜ்யசபா லோக்சபா அப்புறம் இண்டிவிஜுவலா யாராவது ஒருத்தவங்க இந்த 3 பர்சன் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்குள்ள ஆட் பண்ணிப்பாங்க. இவங்களோட டியூட்டி என்ன அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் என்ன ஸ்கீம் கொண்டு வராங்களோ இல்லை என்ன பாலிசி கொண்டு வராங்களோ அந்த பாலிசியை எல்லாருமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த பாலிசியை எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான எல்லா வேலையும் செய்யணும். அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை அவங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும். ஒருவேளை அதை பிடிக்கலன்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ரிசைன் பண்ணி தான் ஆகணுமே தவிர்த்து அதுக்காக கூட கண்டினியூ பண்ணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இது ஒரு மீனிங். இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எப்படி அப்படின்னா, ஒரு மினிஸ்டர் வந்து நமக்கு பிடிக்கல அப்படின்னாலோ இல்ல வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஒருத்தவங்க மேல கொண்டு வர முடியாது. நம்மளால எல்லாரும் மேல கொண்டு வர முடியும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் எனாக்ட் பண்ணும்போது ஒருத்தவங்க மேல தப்பு இருக்கு அப்படிங்கறதுனால கூட சரி, ஒட்டுமொத்த கவர்மெண்ட் டீமின் ஒட்டுமொத்த அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மேல தப்பு அப்படியே இறக்கிட்டு டிசால்வ் பண்ண வச்சுட்டு ஒட்டுமொத்த கவர்மெண்ட் டிசால்வ் பண்ண வச்சிருவோம். இதுதான் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு த கவர்மெண்ட் அப்படிங்கிறது.